பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி பாண்டியன் கதிரை கூட்டிகிட்டு போயிட்டு லோன் வாங்கி தரேன், ஷூரிட்டி சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவார். ஆனால் போகிற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா, கதிர்கிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் ஒழுங்காக கடையில் வந்து வேலை பாரு, நீ படித்து அரியரை கிளியர் பண்ணு, இப்போ இந்த பிஸ்னஸ்லாம் தேவையா, லோன் எதுவும் அடைக்க முடியல, நம்ம கடையே போயிடும், நம்ம வீடே இந்த கடையை நம்பி தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக பேச பேச கதிருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி வார்த்தையை விட்டுறாரு. இதனால டென்ஷனான பாண்டியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரை வெட்டி இறங்கி போயிடுறாரு. லோனும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக வாங்க முடியல. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்தோடனே கோமதி வந்து கதிரை வந்து திட்டுறாங்க. யாருமே வந்து கதிரை வந்து புரிஞ்சுக்கவே இல்லை. லோன் வந்து ஏற்பாடு பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராஜு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நகையை வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ராஜி நகையை வந்து விற்கிறதுக்காக போகிறாங்க. விற்க போன இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அங்கே குமரவேலோட அப்பா வந்து இருக்காரு. ராஜி இங்கே வந்ததை பார்த்துட்டு என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த நகையை வந்து அவர் வாங்கி வச்சுக்கிறாரு. வாங்கி வச்சது மட்டும் இல்லாமல் அவங்கள சாயந்தரம் வந்து பணம் வாங்கிக்க சொல்லி அமுச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்கிட்ட சொல்லவும் ஆஃபீஸரும் ராஜியை அமுச்சிருவாங்க. நகை பார்த்தீங்க அப்படின்னா இந்த குமரவேலோட அப்பா கிட்ட மாட்டிக்கிச்சு. இதுக்கப்புறம் ராஜி நகையை எப்படி மீட்ட போகிறாங்க, கதிர் வந்து இதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கதிர் அவ்வளோ சொல்லியும் பார்த்தீங்கன்னா ராஜி இந்த நகையை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணணும் தான் இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.